முத்துப்பாண்டி அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, எங்க மாமாவை நீ ஆக்சிடென்ட் பண்ணல இல்ல? அஞ்சலி, எதுக்காண்டி அழுகுற? அப்பனா அஞ்சலி, நான் கேள்விப்பட்ட மாதிரி எங்க மாமாவை நீ தான் ஆக்சிடென்ட் பண்ணியா? அஞ்சலி சொல்றாங்க, ஆமா முத்து, நான் தான் பண்ணுனேன். முத்து, நான் வேணும்னுக்கு இந்த ஆக்சிடென்ட பண்ணல, எனக்கே தெரியாம நடந்துருச்சு. அன்னைக்கு நான் குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டுத்தனமா ஏதோ ஒண்ணு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப நான் கார் ஓட்டிக்கிட்டு போனேன். உங்க மாமா வர்றத நான் கவனிக்கல முத்து. நான் தெரியாம தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். என் ஃப்ரெண்டு தான் போலீஸ் கேஸ்ன்னு எதையோ சொல்லி பயமுறுத்திட்டா என்னைய. இத கேட்ட முத்துப்பாண்டி கத்திய தூக்கி குத்த போயிட்டாரு அஞ்சலிய. அஞ்சலி கூட இருந்த ஆட்டோ டிரைவர் முத்துப்பாண்டிய தடுக்கிற முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப முத்துப்பாண்டியோட ஃப்ரெண்டும் மீனாட்சியும் வந்து முத்துப்பாண்டிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க முத்துப்பாண்டிய. அப்ப மீனாட்சி நடந்த விஷயம்லாம் ரங்கநாயகி கிட்ட சொல்றாங்க. ரங்கநாயகி சொல்றாங்க, நம்மளாலதான் எதுவும் பண்ண முடியாது, முத்துப்பாண்டியாவது அஞ்சலி கழுத்தை அறுத்திருக்க வேண்டியதானேன்னு சொல்றாங்க. அதுக்கு முத்துப்பாண்டி சொல்றாரு, நான் கொல்லதான் போனேன், ஆனா மீனாட்சி என்ன கூட்டிட்டு வந்துட்டான்னு ரங்கநாயகி கிட்ட சொல்றாங்க. மனசுக்குள்ள ஃபீல் பண்றாரு முத்துப்பாண்டி, என் மாமனை கொலை பண்ணவளையா நான் இவ்வளவு நாள் காதலிச்சேன். முத்துப்பாண்டிய சமாளிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. நைட்டு டயத்துல முத்துப்பாண்டி குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, நான் இத்தனை நாள் என் மாமாவை கொன்னவன்னு தெரியாம நான் காதலிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். நான் முட்டாள் மாதிரியே என் கனவுல வந்தா நினைவுல வந்தான்னு காதலிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன்டா. என் புத்திய செருப்பால அடிக்கணும்டா. நான் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். என் மாமா என்ன மன்னிப்பாராடா? இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அஞ்சலிய அடிச்சே கொன்றுப்பேன்டா. நான் இன்னைக்கு கூட அவளை கொன்றுப்பேன்டா. நீயும் மீனாட்சியும் தடுக்காம இருந்திருந்தா. அதுக்கு முத்துப்பாண்டியோட ஃப்ரெண்டு சொல்றாரு, நாங்க தடுத்ததுனாலதான் அஞ்சலிய நீ விட்டியா? அவ உன் குடும்பத்துக்கு பண்ண நல்லத நினைச்சுதான்டா நீ விட்டுட்டு வந்த. இனிமேட்டு அவளை மறந்துட்டு உன் பொழப்ப பாடுறா முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி சொல்றாரு, நான் பாவம் பண்ணிட்டேன்டா. என் மாமனை கொன்னவ கூட நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன்டா. அவளையும் காதலிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். இத சொல்லிட்டு குடிக்கிறாரு முத்துப்பாண்டி. அஞ்சலி சோகமா கோயில்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இன்று சில்லியின் நாணயம் பிஷோ. நாளை சந்திப்போம்.